ஹாய் காய்ஸ், இது பக்ரீத் மினி விலாக் பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பேஜில் இருக்குது. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து புளிப்பு கத்திரிக்காய் வந்து செஞ்சுட்டேன். முஸ்லீம் கல்யாணத்தில் எல்லாமே வந்து பிரியாணி கூட புளிப்பு கத்திரிக்காய் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புளிப்பு கத்திரிக்காய் செஞ்சு இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி மாஸ்டர் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு இறங்கிட்டாரு. எப்பவும் போல தான் என் ஹஸ்பண்ட் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கள் அம்மா அப்பாலாம் சமைக்கும் போது பக்கத்தில் நின்று பார்த்து அவரே இப்போ தனியாக சமைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கிச்சனில் வந்து ரொம்ப ஹீட் தாங்க முடியல. அதனால நான் கொஞ்சம் நேரம், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு மாற்றி திருப்பி விட்டுட்டு இருந்தோம். பிரியாணி செய்கிற குண்டா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் கரண்டி அந்த அளவுக்கு எங்கள் கிட்ட இல்லை. எந்த கரண்டி போட்டாலும் வளைஞ்சு போகுது. சிரிச்சுட்டே இருந்தோம். அடுப்புக்கிட்டே ரொம்ப நேரம் நின்னதுனால மூஞ்சியெல்லாம் செவந்து போச்சு. எரிச்சல் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசியும் தாங்க முடியல. ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து மஞ்சு இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அரிசியெல்லாம் கழுவி கொடுத்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அரிசி அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே அளந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, முக்கால்வாசி வெந்துருச்சு அப்படின்னா தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக அது மேலே வாழை இலை வச்சு மூடி நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி தம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சாப்பாடு நல்லாவே வெந்து இருந்துச்சு. அது எல்லாமே ஃபுல்லாக கீழே இருந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிளறி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ வெற்றிகரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தோல் தட்டி கொடுத்துட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்க போயாச்சு. சமைச்சு முடிச்சது எல்லாமே கீழே வச்சுருந்தோமா. ஃபர்ஸ்ட் இது வந்து பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பாயாசம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து அந்த பக்கம் தயிர் சட்னியும் செஞ்சு வச்சுருந்தேன்னா அதுவுமே வந்து கீழே எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து புளிப்பு கத்திரிக்காய் இது எல்லாமே போக சில்லி பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் சில்லி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ரெடியானதுமே வெளியெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 10 பேர் பக்கம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் உட்காந்து பங்கு போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து தயிர் சட்னி, பாயாசம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருந்தேன். வெளியே கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு, சில்லி சிக்கன், தயிர் பச்சடி, பிரிஞ்சால், அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாமே போட்டு கொண்டு போய் அதுவுமே கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் ஃபைனலாக நாமளும் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையில வாங்கிட்டு வந்து போட்டு உட்காந்து சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்டோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இருந்தாரா. 3 பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாழை இலையில மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், புளிப்பு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி எல்லாமே வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி கூட கொஞ்சம் கத்திரிக்காய், சில்லி சிக்கன், தயிர் பச்சடி எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சோல் சாட்டிஸ்ஃபைங் ஃபுட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ரூமுக்கு வந்து ஏசி போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் எங்கேயோ வெளியே போய் சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. எங்களோட இந்த வருஷம் பக்ரீத் வந்து இந்த மாதிரி தான் முடிஞ்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.